ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதக யத பிரசாதான்னஹதி குதோபி ஜாயம் ஸ்துமம் தஸ்ய யசஸ்திரசத்யம் வந்தே குரோகோ ஸ்ரீச்சரணாரவிந்தம். ஸ்ரீமத் பத்மஜதாக்ஷ பல்குண சுக பிரஹ்லாத பீஷ்மோத்தம व्यासात् क्रूर परासरा ध्रुवमुगान् वन्दे मुकुन्द प्रियान् ययि दीर्घैरिव भावितं त्रिभुवनं रत्नैरिवालङ्कृतं सत्वैदैरिव रक्षितं सुगधरै शान्त्रैरिवाप्यायुधौ निगमकल्पतरोर्गलितं बलं सुखमुखाद अमृतद्रव संयुधम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणवो दुःखशमनः तं नमामि हरिं परम्. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு நரசிம்மமூர்த்தி அவதாரம் பண்ண போறார்னு நினைக்கிற போதே அடியேனுக்கு புல்லரிக்கிறது. கூடவே ஒரு பயம். அடியேன் அவரோட அவதாரத்தை கேட்பவர்கள் மெய் சிலிர்க்கும்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால தேவர்கள் அவளே நரசிம்மமூர்த்தியை பார்த்து பயந்தார்களாம். பிரம்மதேவர் சிம்மத்வனியை கேட்டு தன்னுடைய ஆசனத்திலிருந்து நழுவி கீழே விழுந்துட்டார் அப்படின்னு இருக்கு. சாட்சாத் மகாலட்சுமி தாயார் தூண் மறைவிலேருந்து தான் அந்த எம்பெருமானை பார்த்தாளாம். இவாழ்லாமே பயந்தா அப்படின்னா அடியேன் எம்மாத்திரம். நரசிம்மருடைய திருவடிகளை பிரார்த்தித்து இன்றைய பாகவதத்தை ஆரம்பிக்கிறேன். நவவித பக்தியை சொன்ன புத்திரன் கிட்ட கோபம் வரல ஹிரண்யகசிபுக்கு. குருமார்கள் கிட்ட கோபம் வந்துடுது. அவா தான் இந்த குழந்தைய கெடுக்கிறா அப்படின்னு அவளை கூப்பிட்டு விசாரிச்சான். அவா சொல்றா, நம பிரணீதம் ந பர பிரணீதம் சுதோபதத்யேஷ தவேந்திர சத்ரோ நைசர்கீயம் மதிரஸ்ய ராஜன் நியச்ச மன்யும் கததாஸ்ம மானக. உங்க பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுக்கல பிரபோ, வேற யாரும் சொல்லியும் கொடுக்கல. உங்க பிள்ளைக்கு இந்த புத்தி சுவாபாவிகமா ஜன்ம ஜன்மமா கூட வரது. நைசர்கீயம் மதிரஸ்ய ராஜன்னு அப்படிங்கிறார்கள். ஒரு துளசி அங்குலிக்கிற போதே சுகந்தத்தோட தான் அங்குலிக்கும். அதுபோல பக்தாளம் பிறக்கிற போதே பக்தாளா பிறக்கிறா. நைசர்கீயம் கூட 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 வரது பக்தி அவளுக்கு அப்படின்னாரு. பக்திங்கிறது ஒரு பக்தனை விட்டு பிரியவே பிரியாது. அந்த பக்தாளும் பகவானும் எப்படி இருப்பா அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத் பாதர் சிவானந்த லகரி சோஸ்திரத்துல சொல்றார். அங்கோலம் நிஜபீத சந்ததிஹி அயஸ்காந்தோ பலம் சூச்சிக சத்பீநைஜ விபூம் லதாட்சிதிருகம் சிந்துஷ்சரித் வல்லவம். இந்த ஸ்லோகத்துல 5 உதாரணங்களை காண்பிக்கிறார் அவர். ஒரு பதிவிரதை தன்னோட பர்த்தாவை எப்படி நினைப்பாளோ அப்படி இருப்பா பக்தாளும் பகவானும். அடுத்ததா சொல்ற, ஒரு நதி எப்படி சமுத்திரத்தை தேடி ஓடிண்டே இருக்குமோ அத போல பக்தாளோட சித்தம் பகவானையே நோக்கி ஓடிண்டு இருக்கும் அப்படிங்கிறார். அங்கோல விருட்சம்னு ஒரு மரம், அழிஞ்சில் மரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஒரு விதை அந்த விருட்சத்தை விட்டு கீழே விழுந்தா உடனே அந்த மரத்துல போய் பட்டுன்னு ஒட்டிக்கும். அந்த மரத்தை பிரிஞ்சு அந்த விதை இருக்கவே இருக்காது. அது மாதிரி இருப்பா
பக்தாளும் பகவானும் அப்படின்னு. நான்காவதா சொல்ற காந்தம். இரும்பு ஊசியை எப்படி ஆக்கர்ஷிக்குமோ அப்படி ஆக்கர்ஷிப்பார் பகவான் பக்தாள அப்படிங்கிறார். ஒரு கொடி கொழுக்கொம்ப நோக்கி படர்ற மாதிரி பக்தாள் பகவான்கிற கொம்புல படருவா அப்படின்னு பக்தாளோட லட்சணங்களை சொல்ற இந்த சிவானந்த லகரி சோஸ்திரத்துல ஆதிசங்கர பகவத்பாதர். பக்தன் ஹிருதயம் பகவானைத்தான் நினைச்சுட்டு இருக்கும்னு சொன்னார்கள் குருமார்கள். சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டார். ரொம்ப கோபம் வந்துடுத்து ஹிரண்யகசிபுக்கு. அவனை எப்படியெல்லாம் வதம் பண்ண முடியுமோ அப்படி பல உபாயங்கள்னால வதம் பண்ணான் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். நம்ம பிரகலாதனை அசைக்கவே முடியல, இவனை அழிக்க முடியலையேன்னு தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டான் ஹிரண்யகசிபு. கொஞ்ச நாள் ஆச்சு. சண்டாமர்கர்கள் திரும்பி வந்தா மகாராஜாவை பார்த்து சொல்ற, பிரபு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு குழந்தைன்னா குணதோஷங்கள் இருக்கதான் இருக்கும். தோஷம் இருக்குங்கிறதுக்காக குழந்தைய கொல்ல முடியுமா? அசுரால தயார் பண்றதே எங்க அப்பா தானே, உங்களை அவர் தானே தயார் பண்ணியிருக்கார். அவர் வந்துடுவார். அது வரையிலும் நாங்க இவனை பாடசாலையில வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த அவர் வந்தார்னா இவனை திருத்திடுவார், அதனால நாங்க அழைச்சிண்டு போறோம்னு அழைச்சிண்டு போயிட்டா பாடசாலைக்கு. ஒரு நாளைக்கு இன்டர்வல் சமயத்துல அசுர குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டான் பிரகலாதன். அவளுக்கு பிரகலாதன் இடத்துல ஒரு கௌரவம். சண்டாமர்கர்களுக்கு கூட அடங்காதவர்கள் இந்த அசுர பிள்ளைகள் வந்து உட்காண்டார்கள். பிரகலாதன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கார்கள். பிரகலாதன் சொல்றான், இப்படி விளையாடி விளையாடி வீண் பொழுத போக்காதீங்கோ, உங்களுக்கு நல்லதை சொல்றேன், அந்த பரமாத்மாவை சிந்தனை பண்ணுங்கோ அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்றான் பிரகலாதன். கௌமாராச்சரேத் பிரக்ஞோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்பியத் அத்ருவம் அர்த்ததம். கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ, இளம் பிராயத்திலேயே பக்தி பண்ணணும் குழந்தைகளே. வயசாகி பக்தி பண்ணலாம்னு இருந்தா எவ்வளவு காலம் நம்ம இருப்போம்னே தெரியாது. அத்ருவம், ஆனா ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அர்த்ததம் பிரயோஜனம் உடையது இந்த நர ஜன்மம் அப்படிங்கிறான். இந்த மனுஷ ஜன்மா கிடைக்கிறதே துர்லபம். மனுஷ சரீரம் இருந்தாதான் அந்த எம்பெருமானியே நம்ம பக்தி பண்ண முடியும். தேவர்கள் கிண்ணறர்கள் அவள்லாம் போக சுகத்தை அனுபவிச்சுட்டே இருப்பா எப்பவும். அவளுக்கு பக்தி துர்லபம். நமக்கு கீழே இருக்கிற பிராணிகளுக்கு நம்ம சிருஷ்டிச்சவன் யார் அப்படின்னு தெரியவே தெரியாது. அவனை பக்தி பண்ணணுங்கிற அறிவும் அதுகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான் இந்த முதல் ஸ்லோகத்துல. கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்பியத் அத்ருவம் அர்த்ததம். நாங்க ஏன் யாரோ ஒரு நாராயணனை பக்தி பண்ணணும்னு கேட்பார்களோ இந்த அசுர குழந்தைகள்னு நினைச்சு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான் பிரகலாதன். யதாஹி புருஷஸ்யேக விஷ்ணு பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வரக சுகிருத்து. நம்ம எல்லாருக்கும் அவன்தான் ஈஸ்வரன், பிரியமானவன். அந்த ஈஸ்வரன் நமக்கு நண்பன், நம் கூடவே இருந்து எப்பவும் நமக்கு நன்மையே செய்யக்கூடியவன் அந்த ஈஸ்வரன். இத்தனை உறவு நமக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும், அதனால நாம் அவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னான் இந்த 2வது ஸ்லோகத்துல. அதுக்கும் அடுத்ததா சில ஸ்லோகங்களை சொல்றான். ஒரு மனுஷனுக்கு 100 வயசு, அதுல 50 வருஷம் தூக்கத்திலேயே போயிடுறது. மீதி 50 வருஷத்துல குழந்தை பருவத்துல அறியாமை, பால பருவத்துல விளையாட்டு, இளைஞன் ஆனவுடனே சம்பாதிக்கிறது, கல்யாணம், கேளிக்கை, இதுலயே போயிடுறது.
வயசான உடனே வியாதி மூப்புன்னே போயிடுறது. எந்த நிலையிலையும் பரபிரம்மத்துக்கிட்ட ஈடுபடுறதே இல்லை அப்படிங்கிறான் பிரகலாதன் சில ஸ்லோகங்கள்ல. அதையே தொண்டரடிப்புடியாழ்வாரும் சொல்றார். வேதநூல் பிராயம் 100 மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படிங்கிறார் அவர். அதுக்கப்புறம் சொல்றான், வேற சிலர்லாம் பணத்தாசையினால தகாத வழியில போய் இவ்வுலகத்திலையும் ராஜதண்டனையை அனுபவிக்கிறார்கள், நரகலோகத்துக்கும் போய் அங்கேயும் தண்டனையை அனுபவிக்கிறார்கள், மாறி மாறி அதனால பல ஜன்மாக்களை எடுக்கிறார்கள் அப்படின்னா. அதனால குழந்தைகளே கேளுங்கோ, பகவானை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு சத்குருவை ஆசிரியக்கணும், சத் சங்கத்துல இருக்கணும், எல்லார்கிட்டையும் கருணை காட்டணும். குருவோட பாத தூளி பட்டாதான் நமக்கு ஞானம் சித்திக்கும், உள்ளும் புறமும் பகவானை பார்க்கிற நிலை ஏற்படும் அப்படின்னு இப்படி பல உபதேசங்களை பண்ணினான் குழந்தை பிரகலாதன் அந்த அசுர குழந்தைகளுக்கு. குழந்தைகள்லாம் அவன் சொல்ல சொல்ல அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவ மனசுல பதிஞ்சுடுத்து எல்லாம். பிரகலாதா, இந்த பாடம் யாருடா உனக்கு சொல்லி கொடுத்தா? நாங்கள்லாம் அசுர குழந்தைகளாச்சே, நாங்கள்லாம் பக்தி பண்ணலாமாடா பிரகலாதா அப்படின்னு கேட்கறதுகள். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், நாலம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாக பிரீணநாய முகுந்தஸ்ய நவித்தம் ந பகுஜாதாம். பகவானுக்கு தேவன் அசுரன்கிற பேதமே கிடையாதுப்பா. என்ன பாரு, அசுரனா இருந்தும் நான் பக்தி பண்றேன் பத்தியா? பகவான் என்னை காப்பாத்துறான் ஒவ்வொரு சமயமும். பார்த்தேளோ இல்லையோ, நீங்களும் பக்தி பண்ணா உங்களையும் காப்பாத்துவான் அப்படிங்கிறான். ந தானம் ந தபோ நீஜ்யா நௌ சௌச்சம் ந விருதானிச்ச பிரியதே அமலயா பக்தியா ஹரிரன்யத் விடம்பனம். பக்தி இல்லாம எந்த தானம் தர்மம் பண்ணாலும் பயனே இல்லை. பக்தினா என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் பிரியமா இருக்கணும், எங்கேயும் அந்த பகவானையே பார்க்கணும். ஏகாந்த பக்தி கோவிந்தேயத் சர்வத்ர ததீக்ஷணம் அப்படின்னு நான் பிரகலாதன் சொன்ன இந்த பாடம் அவளுக்கு நன்னா புரிஞ்சுடுத்து, மனசுல போய் பதிஞ்சுடுத்து. அந்த குழந்தைகளுக்கு, பிஞ்சு குழந்தைகளுக்கு மனசுல பதிஞ்சுடுத்து. இனிமே பிரகலாதா நீதாண்டா எங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிடுத்துகள் குழந்தைகள். ஆமா பிரகலாதா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறதுகள். எங்க அம்மாவோட கர்ப்பத்துல நான் இருந்தபோது நாரதருடைய சத்சங்கம் எனக்கு கிடைச்சிது. அவர் பகவத் குணங்களை சொன்னார். குரு கிருபை எனக்கு கர்ப்பத்திலேயே கிடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னான் பிரகலாதன். பிரகலாதா, இப்ப நாங்க என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டதுகள். எல்லாரும் நாராயணனை ஸ்மரண பண்ணுங்கோ, நாராயண நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். நாராயண நாராயண ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் கோபால ஹரே அப்படின்னா எல்லாம் கூட பாட ஆரம்பிச்சுடுத்து. நாராயண நாராயண ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய் கோபால ஹரே, கோவிந்த ஜெய் கோபால ஹரே. காதுல விழுந்தது சண்டாமர்கர்களுக்கு. அவ வெளியில போயிருந்தா இல்லையா, ஓடி வந்துட்டா, நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ அப்படின்னா. இந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரகலாதனா போயிடுது. பிரகலாதனை மட்டும் கைய பிடிச்சா தர தர தரன்னு இழுத்துண்டு ஹிரண்யகசிபு எதிரில் கொண்டு போய் நிறுத்திட்டேன். இவனை திருத்துறதே பெரிய காரியமா இருக்கு எங்களுக்கு. பாடசாலையே பஜனை மடமாக்கிட்டான் உங்க புள்ள. குழந்தைகள்லாம் அங்க பஜனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார்கள் அப்படின்னு சொன்னான் இந்த சண்டாமிருகர்கள். அதை கேட்ட உடனே கோபம் வந்துடுச்சு ஹிரண்யகசிபுக்கு. கடுமையான வார்த்தைகள்னால ஏசறான் குழந்தைய. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத
பிள்ளையை சீறி வெகுண்டு அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். சீரினாலும் கோபந்தான், வெகுண்டுனாலும் கோபந்தான். ஏன் சீரி வெகுண்டுன்னு 2 வார்த்தையை போட்டிருக்கார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னா, இவனுடைய கோபம் மல்டிபிள்ஸ் ஆஃப் த 2ல பெருகின்றே போயிட்டான். என் மூடனே, இதுவரையிலும் நான் பிறரை கொண்டுதான் உன்னை தண்டிச்சேன், இன்னைக்கு என் கையாலேயே உன்னை தண்டிப்பேன். என்ன நீ சாதாரணமா நினைச்சுட்டியாடா? அப்பான்னு பரிவு காமிப்பேன்னு நினைச்சியாடா? சத்ருடா நீ, என் குலத்துக்கு சத்ருடா நீ அப்படின்னு குழந்தைய கத்தறான். கிருதஸ்ய யஸ்ய கம்பன்னே த்ரயோ லோகா சகேஸ்வரக தஸ்ய மே பீதவன் மூட சாசனம் கிம் பலோத்யக. சர்வ லோகமும் அரண்டு நிற்கும் என்னிடத்துல, தேவர்கள் கூட கைய குமிச்சுண்டு நிற்கிறார்கள். அப்பேற்பட்ட லோகநாதனான என் முன்னாடி நிர்பயமா நிக்கிறியடா பையலே, என்ன எதுக்குறியடா? யாரோட பலம்டா? உன்னை தூண்டுறவன் யாரா? யார் பலத்தால எதிர்க்கிற? கிம்பலோத்யக. பிரகலாதன் சொல்றான், ந கேவலம் மே பவஸ்தராஜன் சபை பலம் பலிநாம சாபரேஷாம். யாருடைய பலம்னு கேட்கிறியப்பா? நீ கேட்கறியே இந்த கேள்வி, யாரோட பலத்தினால கேட்கிற இந்த கேள்விய அப்படின்னு கேட்கிறான். திரிபுவனத்துக்கும் ஏகாதிபதினு சொல்லிக்கிறியே, அப்படி ஒரு ஏகாதிபத்தியம் கிடைச்சுடுத்தா உமக்கு? பிரம்மாவிடத்துல தபஸ் பண்ணி பிச்சை வாங்கின பலம் உங்களோடது. பிரம்மாதையோ ஏன வசம் பிரணீதாக. அதை மறந்துட்டியேப்பா நீ. உனக்கு இப்பேற்பட்ட வரத்தை கொடுத்த பிரம்மாவுக்கு யார் பலத்தை கொடுத்தானோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் தான் எனக்கும் பலம், உனக்கும் பலம், அந்த பிரம்மாவுக்கும் பலம், சர்வ பலவான்களுக்கும் அவன்தான் பலம் அப்படின்னு சொன்னான் குழந்தை. அப்படி சொன்ன உடனே கோபம் அடைஞ்சான். அந்த சர்வேஸ்வரன் யார்டா, எங்க இருக்கான் அந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு கேட்டான். யஸ்வயாம் அந்த பாக்யோத்தக மதன்யோ ஜகதீஸ்வரக குவாசௌ யதிச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே. யஸ்வயா, ஏ பாக்யஹீனனே, எங்க இருக்கான் அவன் அப்படின்னு கத்தினா. சர்வத்ர திருஷ்யதே அப்படிங்கிறது கம்பீரமா பிரகலாதன். அவன் இல்லாத இடமே இல்லை, எங்கேயும் இருக்கான் அந்த ஈஸ்வரன், நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படிங்கிறது. எங்கும் இருக்கான்னா கிம் ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஏன் இந்த ஸ்தம்பத்துல இல்ல அப்படின்னு கேக்குறான். குழந்தை சொல்றது திருஷ்யதே, இருக்கான்ப்பா, அந்த ஸ்தம்பத்துல இருக்கான். ந திருஷ்யதே, இல்லையேடா அப்படிங்கிறான். என் கண்ணுக்கு தெரியறான்ப்பா, அதோ தெரியறான்ப்பா, தெரியறான்னு ஏமாத்துறையாடா பயலே. இப்போ இந்த ஸ்தம்பத்தை அறைவேன், நீ சொன்ன பொருள் வெளியில வரணும், இல்லாத போனா உன்னை என் கையாலேயே வெட்டுவேன் அப்படின்னா. உன்னை யானையா வச்சு சிங்கமாற்ற நான் வந்து உன் தலைய பிளப்பேன், உன்னோட ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னா. அந்த ஹரி பகவான் பார்த்த, என் பக்தனையாடா நீ அப்படி பண்ணுவ, ஒன்ன யானையா வச்சு சிங்க முகத்தோட நான் வரேன்னு தன்னோட ரூபத்தை அப்பதான் நிர்ணயம் பண்ணிட்டு காத்துன்னு இருக்கானா அந்த பெருமாள். ஹிரண்ய கசிபு உடனே வாழ உருவினான். ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வ முஷ்டினா, அந்த ஸ்தம்பத்தை முஷ்டியால ஓங்கி ஒரு குத்து விட்டான். ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணக பபூவயே நாண்ட கடாகமஸ்புடத்து. அண்ட கடாகமே வெடிக்கிறபடியா பயங்கரமான சப்தம் கேட்டது. அந்த துவனியை கேட்டு உட்காண்டிருந்த பிரம்மதேவர் ஆசனத்திலிருந்து நழுவி கீழே விழுந்துட்டார். அம்போஜபு விஷ்டராது அப்படிங்கிறார். அண்ட கடாகங்கள்லாம் நடுங்கிறது, அஷ்ட திக்கஜங்கள்லாம் ஓடுறது, சமுத்திரம் கொந்தளிக்கிறது, நட்சத்திர மண்டலங்கள்லாம் ஒரு ஆட்டம் காண்றது, ஜகதண்டமே நடுங்கிறது. சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு குதிச்சார் அந்த பிரபு.
சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனக அதிர்ஸ்யதாத் அத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பிரகலாதனை ரட்சிக்கணும் அப்படின்னா வந்துதான் ரட்சிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கடல்ல போட்ட போது பகவான் ரட்சிக்கலையா? நெருப்புல போட்ட போது அவன் வந்து ரட்சிக்கலையா அந்த குழந்தைய? மலையிலேருந்து உருட்டுற போது ரட்சிச்சானே வந்து. ஆனா இப்ப ஏன் வந்தான்? இப்ப வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரகலாதனோட வார்த்தையை ரட்சிக்கணும்னு வந்தானான் பகவான். சத்தியம் விதாதும். அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு அப்படின்னா 5 வயசு பிஞ்சு தானே. அந்த தூணை குத்துவேன், அந்த பொருள் வரலை அப்படின்னா உன்னை கொல்லுவேன்னு சொன்னான் ஹிரண்யகசிபு. விளையாட்டுக்கு சொல்லல அந்த வார்த்தையை ஹிரண்யகசிபு, வெறும் கண்டிப்புக்காகவும் சொல்லல. கொல்லவே கொல்லுவான் இந்த அப்பன்னு பிரகலாதனுக்கு நன்னா தெரியும். தெரிஞ்சும் கூட பயந்துண்டு பொய் சொல்லாம இருக்கான்ப்பா, அதுல இருக்கான்ப்பா அப்படிங்கிறது குழந்தை. கொல்லுவேன்ன உடனே பயந்து எனக்கு தெரியாதுப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன்பா, என்னை கொல்லாதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய வயசுல என்னை கொன்னு போட்டாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், இருக்கிறது சத்தியம், அவன் இருக்கிறது எனக்கு தெரிகிறது, சத்தியமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பகவான் நினைச்சான் அந்த சத்தியம் பெருசு அப்படின்னு. சத்தியம் விதாதும். இப்படி ஒரு பக்தனை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான் அந்த பகவான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம். நரசிம்மஹாரமாக வந்த முகம் மட்டிலும் சிம்மமாக திருமேனி நரனாக, முகம் மட்டிலும் சிம்மமாக திருமேனி நரனாக இப்படி ஒரு ரூபம் ஏன் எடுத்துட்டான் பகவான்? நிஜபிருத்ய பாஷிதம். பிரம்மா கொடுத்த வரன். கீழும் மரணம் கூடாது, மேலும் மரணம் கூடாது, உம்மோட படைப்புக்கு உட்பட்ட எதனாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டதுனால பிரம்ம சிருஷ்டியில மிருகம்னா மிருகம்தான் இருக்கும், நரன்னா நரன் உண்டே தவிர நர மிருகம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை தரிச்சுண்டான் பிரம்மாவோட வார்த்தைய சத்தியம் பண்றதுக்காக. நிஜபிருத்ய பாஷிதம். சனகாதிகளும் நிஜபிருத்தியர்கள் 3 ஜன்மால நீங்க திரும்பி போகணும் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜன்மாவை ஹிரண்யகசிபு நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனகாதிகளின் வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தான் பகவான். நிஜபிருத்ய பாஷிதம். நாரதரோட வார்த்தையையும் சத்தியம் பண்ண வந்தான் பகவான். மகாபாகவதனாகிய புத்திரன் இந்த பிரகலாதன், இவனால லோகத்துக்கு க்ஷேமம் உண்டு அப்படின்னு இந்திரன் கிட்ட நாரதர் சொன்னார். அந்த வார்த்தையையும் சத்தியம் பண்ணத்தான் வந்தான் பகவான். நிஜபிருத்ய பாஷிதம். ஹிரண்யகசிபுவே நிஜபிருத்தியன் தானாம். நூனமேத விரோதேன மிருத்யுர்மே பவிதானவ. இன்னமும் எனக்கு மரணம் வரலையே, பிரகலாதனை நான் இத்தனை விரோதிக்கிறேன், இன்னும் அந்த பிரபு வரலையேன்னு சொல்லிட்டானான் ஹிரண்யகசிபு. அவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காகவும் வந்தான். என்னை யாரும் வதம் பண்ணக்கூடாது, நரசிம்ம பகவான் தான் என்னை கிழிக்கணும்னு நினைச்சுண்டுதான் வரம் கேட்டான் போல இருக்கு. அவன் கேட்டுண்ட வரனை சத்தியம் பண்றதுக்காக வந்தான் பகவான். நிஜபிருத்ய பாஷிதம். சர்ப்ப வியாபகனான பகவான் நரசிம்ம ரூபமாக, உக்ர ரூபமாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறான். பிடரிமயிர் ஆகாசத்தை தொடர்றது. அவருடைய மூக்கு பெரிய மலை குகை மாதிரி இருக்கு. நாக்கு ஒரு கத்தி போல பளிச்சு பளிச்சுன்னு இப்படியும் அப்படியுமா சுழல்றது. கண்கள் அக்னி பொறி பறக்கிறது. முகம் சிவந்து இருக்கு. சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அந்த பகவான். சமஸ்த தேவதைகளும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். ஹிரண்யகசிபு மட்டும் பயப்படாம வாழ உருவிண்டு சிம்மத்தை வெற்றத்துக்கு வரான். ஹிரண்யம் பிடிச்சார் பகவான். சந்தியா காலம் வந்துடுத்து. விஸ்வக்ஸ்புரந்தம் கிருகணாதுரம் ஹரிஹி பியாலோ யதாகும் குலிசத்வஜம் த்வார்யூர ஆபத்ய ததாரலீலயா நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். பகல்லையும் எனக்கு மரணம் கூடாது, இரவுலையும் மரணம் கூடாதுன்றதுனால சந்தியா காலத்துல வந்தானாம்.
கீழும் மரணம் கூடாது மேலும் மரணம் கூடாதுன்னு கேட்கின்றதுனால தன்னுடைய மடியிலேயே கிடத்தின்றான். உள்ளும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால வாசப்படியில வச்சுட்டான். உயிருள்ள பொருளாலையும் மரணம் கூடாது உயிர் இல்லாத பொருளாலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால நகங்கள்னால ஹிரண்யகசிபு கிழிச்சு சம்ஹாரம் பண்ணி உக்ரமூர்த்தியா எழுந்தருளி இருக்கார் நரசிம்ம பகவான். தேவதைகள்லாம் பார்த்தா அரண்டு போயிட்டா. தூரத்துல நின்னுட்டு நமோ நமக நமோ நமகன்னு சிறுசு மேல கைய குமிச்சுண்டு தனித்தனியா ஒவ்வொரு தேவதைகளும் சோஸ்திரம் பண்றார்கள். அப்படியும் அந்த பகவான் சமாதானமாகல. உடனே லக்ஷ்மி பிராட்டியை அனுப்பினார்கள். அவளும் பிரகலாதனோட மகிமையை நிரூபிக்கணும்னு மனசுல நினைச்சுண்டு எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு அவளும் விலகிட்டார். உடனே பிரம்மா பிரகலாதனை அனுப்புறார். எப்ப நம்மளை அனுப்புவார்னு காத்துன்னு இருந்தான் பிரகலாதன். கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆர்வத்தோட கைகளை குமிச்சுண்டு போறான். பிரகலாதனை பார்த்ததும் பகவான் துள்ளி எழுந்துண்டான். அவனை தூக்கி தன் மடியில உட்காத்தி வச்சுண்டான். தலைய தடவி கொஞ்சறான். பகவானுக்கு இப்பதான் புத்திர சௌக்கியம் தெரியறது. பிரகலாதனுக்கும் இப்பதான் பித்ரு சௌக்கியம் தெரியறதான். ஹிரண்யகசிபு கிட்டேந்து இத்தகைய லாலனைய அவன் பெறவே இல்லையே. பகவானுக்கும் பக்தன்னு இவன் தான் முதல்ல கிடைச்சான். குனிஞ்சுண்டு உட்கார்ந்திருக்கிற பிரகலாதன் பகவானுடைய சரணங்களையே நன்னா பார்த்து மனசுல தேக்கி வச்சுட்டான். ஏன் அப்படின்னா பகவான் மறைஞ்சாலும் அந்த சரணத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கண்கள்ல ஆனந்த பாஷ்பத்தோட மேனி சிலிர்த்து கைகளை குமிச்சுண்டு துதிக்கிறான் பிரகலாதன். அவனுடைய ஸ்துதிய அடுத்த வாரம் நாம் அனுபவிப்போம். நரசிம்ம பகவானுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். சர்வ வேதாந்த வேத்யாய காரணீய மகாத்மனே சர்வலோக சரண்யாய நரசிம்மாய மங்களம். மங்களம் நரசிம்மாய மங்களம். மங்களம் நரசிம்மாய மங்களம்.